Hello friends, welcome to Pebbles. நான் செய்ய போறது திணை லட்டு. அதாவது திணை அரிசி எடுத்துட்டு நம்ம நல்லா ஒரு 2-3 டைம் வந்து கழிஞ்சிட்டு அதுக்கு அப்புறம் ஒரு டவல் மாதிரி போட்டு அது மேலே வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணிரணும். அதாவது வெட்டாவும் இருக்கணும். அதுக்கு அப்புறம் நம்ம தனியா ஒரு கப்ல எடுத்து வச்சுக்கலாம். இது கூட வந்து நம்ம பொட்டுக்கடலை, ஏலக்காய், கருப்பட்டி தான் நம்ம ஆட் பண்ண போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் நம்ம திணை வந்து 1 கப் எடுத்துக்கலாம். 1/4 கப்புக்கு கொஞ்சம் ஜாஸ்தியா பொட்டுக்கடலை இல்லனா வேர்க்கடலை நம்ம எது வேணாலும் எடுத்துக்கலாம். இது வந்து கருப்பட்டி. அதாவது இது வந்து அச்சு கருப்பட்டி இந்த மாதிரி இருக்கும். இத வந்து நான் உடைச்சு வச்சிருக்கேன். இதுக்கு வந்து ஒரு 6 ஏலக்காய் எடுத்துக்கலாம் வாசனைக்காக. அது வந்து சீட் மட்டும் எடுத்து தட்டி வச்சிருக்கேன். இதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம லாஸ்ட்ல நெய் விடணும். இப்போ வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம கருப்பட்டியை தண்ணியில போட்டு கரைச்சுக்கலாம். ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். இத நல்லா கரைச்சுக்கோங்க. கரைச்சு நம்ம தனியா எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கடையில நம்ம திணை அரிசியும் பொட்டுக்கடலையும் நல்லா அதாவது பொன்னிறமாகற வரைக்கும் வறுத்துக்கலாம். ஒரு pan வச்சுக்கலாம். இது வந்து நல்லா அதாவது வெட்டாதா இருக்கு. நீங்க தொட்டு பாத்தீங்கன்னா தெரியும். இது நம்மளா 2 டைம் கழிஞ்சிட்டு நான் சொன்ன மாதிரி இப்போ எடுத்து வச்சிருக்கேன். இத வந்து நல்லா வறுத்துக்கலாம். சிம்ல வச்சிட்டு தான் வறுக்கணும். இத வந்து ஹை ஃப்ளேம்ல வச்சிட்டா அதாவது ரொம்ப தீஞ்சு போயிடும். டேஸ்டும் வந்து மாறிடும். அதாவது திணை லட்டு மாதிரி இருக்காது. கொஞ்சம் கருகுன வாடை அடிக்கும். அதனால இது பொறுமையா தான் வறுக்கணும். இத வந்து நல்லா பொன்னிறமா வறுத்துக்கலாம். அரிசி பொன்னிறமாகணும், லைட்டா வெடிக்கணும். அந்த ஸ்டேஜ்ல நம்ம பொட்டுக்கடலையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தொட்டு பாத்தீங்கன்னா சூடு வந்து நல்லா தெரியும். இந்த திணை அரிசியோட கலரும் மாறிட்டு வரும். அதாவது வெள்ளையா மாறிட்டு வரும். இப்போ நம்ம பொட்டுக்கடலையும் ஆட் பண்ணிக்கலாம். இத வந்து ஒரு 1 நிமிஷம் வரைக்கும் சிம்ல வச்சிட்டு நல்லா வறுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப சத்தான உருண்டை. அதாவது குழந்தைகளுக்கு வந்து ஒரு லட்டு வந்து நம்ம டெய்லியுமே கொடுத்தா ரொம்ப நல்லது. அதாவது ஃபைபர் இருக்கு. பொட்டுக்கடலையிலயும் நிறைய சத்துக்கள் இருக்கு. இது வந்து ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வறுத்துட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். ஆற வச்சு நம்ம அரைச்சுக்கணும். இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா வறுத்துட்டோம். நல்லா ஆறிடுச்சு. இப்போ மிக்ஸில போட்டுக்கலாம். அதாவது திணையும் பொட்டுக்கடலையும் இது கூட நம்ம ஏலக்காவையும் போட்டு அரைச்சுக்கலாம். நம்ம அரைச்சிட்டோம். இப்போ கொட்டிக்கலாம். இப்போ இது கூட நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆல்ரெடி நம்ம கருப்பட்டி வந்து கரைச்சி வச்சுருக்கிறோம். இதையே கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். கருப்பட்டியை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம். ஒரு சிலருக்கு நரநரன்னு வேணும்னா நீங்கள் வந்து தனியாக வந்து இதை அரைச்சிக்கோங்க. அதாவது பொட்டுக்கடலையை கொஞ்சம் நரநரன்னு அரிசி வந்து பவுடர் பண்ணிக்கலாம். நான் வந்து ரெண்டையுமே ஒன்றா அரைச்சதுனால அதாவது இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு சிலருக்கு நட்ஸ் தேவைன்னா நட்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒன்று ஒன்றா பிடிச்சி வச்சுக்கலாம். சுவையான திணை லட்டு ரெடி. நான் திணை லட்டு எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.